ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த அற்புதமான வெற்றி விடியலில் என் குழந்தைக்கு பல அதிரடியான மாற்றங்களை நடத்துவதற்கும் அதிரடியான திருப்பங்களை வாழ்க்கையில் கொடுப்பதற்கும் முன்பாக இந்த தாயானவள் உன்னை சந்திப்பதற்கு மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, ஒவ்வொரு விடியலையும் உனக்கு வெற்றி விடியலாக கொடுப்பதற்கு உன் தாயானவள் நான் இங்கே காத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ பட்ட எல்லா அவமானங்களுக்கும் நீ பட்ட எல்லா வேதனைகளும் உன்னுடைய வருங்காலத்தின் வெற்றிக்கு உனக்கு தேவைப்படுகின்ற அனுபவமாகவும் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாகவும் அதை நீ மாற்றிக்கொள்வாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும். உன்னுடைய மனது ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. எதற்காக அம்மா இப்படி சொல்கிறேன் தெரியுமா? என்ன நடந்தாலும் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது உன்னுடைய மனது மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். ஒரு சிறிய பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக மனதிற்கு கொண்டு செல்வதும் ஒரு பெரிய பிரச்சனையை ஒன்றும் இல்லாததாக்குவதும் அந்த மனதிற்கு மட்டுமே தெரிந்த விஷயம் என்பதை நான் உன்னை உணர சொல்கின்றேன். என் பிள்ளையே, அளவில்லாத சோதனைகளை ஏற்றுக்கொண்ட உனக்கு ஆச்சரியம் நிறைந்த வெற்றி ஒன்று வந்து சேரும். என் தங்கமே, நிச்சயமாக வாழ்க்கையில் அழகு என்று சொல்கின்றார்கள் அல்லவா? ஒருவரினுடைய முக அழகை பார்த்து ரசிக்கின்ற உலகம் அடுத்தவரின் மனதில் இருக்கின்ற அழகு என்னவென்பது பார்ப்பதில்லை. அதாவது யார் மனதையும் காயப்படுத்தாமல் அடுத்தவர்களை சிரிக்க வைக்கின்ற குணத்தில்தான் உண்மையான அழகு என்பது உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை உன்னை போல இன்னொருவரை காண முடியும் என்று நினைத்தால் அது முடியாத விஷயம் அல்லவா? அதனால் நீ இன்னொருவரை போல வாழ வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்க கூடாது. அவர்களைப் போல இருக்க வேண்டும், இவர்களைப் போல இருக்க வேண்டும், அவர்களிடம் இருப்பதெல்லாம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நீ நினைக்க கூடாது. உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ, உன்னால் என்ன முடியுமோ அதை வைத்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, மற்றவர்களோடு பேசும் பொழுது சிலரது வார்த்தைகள் உனக்கு இன்பத்தை கொடுக்கும், சிலரது வார்த்தைகள் உனக்கு துன்பத்தை கொடுக்கும், சிலரினுடைய வார்த்தைகள் உனக்கு உற்சாகத்தை கொடுக்கும், சிலரது வார்த்தைகள் உனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். என் தங்கமே, சிலரின் வார்த்தைகள் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையை கொடுக்கும். அந்த வாழ்க்கையை கொடுப்பதற்கு தான் இந்த தாயானவள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளில் உனக்கு இன்பமும் கிடைக்கும், துன்பமும் கிடைக்கும், உற்சாகமும் கிடைக்கும், தன்னம்பிக்கையும் கிடைக்கும். அதே நேரத்தில் இவை எல்லாம் கிடைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் உன்னை தேடி வந்து சேரும். என் தங்கமே, எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடத்திலும் எதிர்பார்க்காமல் நீ கீழே விழுகின்ற ஒவ்வொரு முறையும் இன்னும் என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடவில்லை, வாழ்க்கையில் போராடி கொண்டிருந்தேன், இனிமேல் பிழைத்துக் கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு நீ எழுந்து நிற்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் மற்றவர்கள் உன்னை பார்த்து கைகொட்டி சிரிக்கும்படி நீ நடந்து கொள்ளக்கூடாது. என் தங்கமே, வெட்கப்பட்டு எவன் ஒருவன் ஒரு செயலை செய்யாமல் ஒதுங்கி நிற்கின்றானோ அந்த நேரத்தில் எவன் ஒருவன் கூச்சப்படாமல் கை நீட்டி அந்த விஷயத்தை செய்ய துணிகின்றானோ அவனுக்கு தான் இங்கு வாய்ப்புகள் அதிகம். சிலர் ஒரு இடத்திற்கு செல்வது என்றால் கூட அல்லது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் கூட தன்னோடு தனக்கு துணையாக யாரோ ஒருவரை அழைக்கத்தான் செய்கின்றார்கள். தனித்து நின்று எந்த ஒரு காரியத்தையும் செய்கின்ற துணிவு யாருக்கும் வருகின்றதே கிடையாது. ஆனால் எவன் ஒருவனுக்கு அந்த துணிவும் தைரியமும் இருக்கிறதோ அவன்தான் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு செல்ல தகுதியுள்ளவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்துவிடும்? நீ தனியாக சென்றால் அப்படி எல்லாவற்றையும் மீறி என்ன விஷயம் நடந்துவிடும்? ஒருவர் ஒரு விஷயத்தை பேசுகிறார் என்றால் அதை கேட்பதற்கு இன்னொரு துணையை நாடுகின்றார். என் தங்கமே, நீ மட்டும் கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு என்றுமே நல்ல விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறந்துவிடாதே. என் தங்க
தங்கமே, மனம் சிரித்து மகிழ மகிழ்ச்சியோடு நிச்சயமாக நீ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அறிவோடு செய்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு ஒரு நாள் நிம்மதி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. மரத்தை பார்த்து கற்றுக்கொள்ள பழகு. தன்னை விட்டு பிரியும் இலைகளை அவர்கள் ஒரு நாளும் கண்டுகொள்வதில்லை. ஏனென்றால் மீண்டும் அவை துளிர்க்கத்தான் போகின்றது என்ற நம்பிக்கை அதற்கு இருக்கின்றதல்லவா? அதுபோலதான் உன்னை விட்டு வேண்டாம் என்று செல்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீ பின்னாடியே நாடி செல்லாதே. உனக்கானது என்றால் அது மீண்டும் உன்னை தேடி வரும். தவறுகள் எதுவும் உன் பக்கம் இல்லாத பட்சத்தில் யாரிடத்திலும் ஒருபொழுதும் நீ மண்டியிட்டு நிற்காதே. என் தங்கமே, உன்னை ஒருவராலும் தொடவும் முடியாது. உன்னை யாராலும் நெருங்கவும் முடியாது. உன்னை யாராலும் அழிக்கவும் முடியாது. உன்னுடைய வெற்றி பாதையை தேடி நீ வெறித்தனமாக எப்பொழுது ஓடிக்கொண்டே இருக்கின்றாயோ அந்த நேரத்தில் என் தங்கமே, அதனால் வெற்றியினை பெற வேண்டும் என்ற வெறி உனக்குள் இருக்க வேண்டும். அந்த ஒரு சூழ்நிலை, இந்த வெறியோடு நீ செல்லும் பொழுது யாரையும் இடையில் துன்புறுத்தி விடக்கூடாது என்கின்ற தெளிவும் உனக்குள் இருக்க வேண்டும். என் தங்கமே, தெளிவோடு யார் ஒருவன் தன்னுடைய பாதையில் பின்னால் வருபவன் யார் என்று திரும்பி பார்க்காமல் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறானோ அவனுக்கு வெற்றி என்பது நிரந்தரமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, தனிமையினுடைய நிழல்தான் உன்னை பற்றியும் அவர்களை பற்றிய உண்மையையும் உன்னால் அறிய முடியும். அதனால் தனிமை கிடைக்கிறது என்பதற்காக ஒரு நாளும் வேதனைப்படாதே. சில உண்மைகளை புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் உனக்கு கிடைக்கின்றது என்று நினைத்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய தோல்விகளை நீயே தோற்கடிக்கும் வரை சோர்ந்து போய் விடாதே. இல்லை என்றால் சுற்றி இருக்கின்ற இந்த உலகம் உன்னை விரட்டி அடித்துவிடும் என்பதை புரிந்து கொள். ஓய்வு என்பது எப்பொழுது தெரியுமா உன்னுடைய உடலுக்கு தேவையானது? உன்னுடைய உடலானது உனக்கு ஒத்துழைக்காத நேரத்தில்தான் ஓய்வு தேவைப்படுகிறது. மற்றபடி மனது உன் பேச்சை கேட்கிறது என்றால், அது தெளிவாக சிந்திக்கிறது என்றால் உனக்கு ஓய்வு என்பது அவசியம் இல்லை என்பதை நீ புரிந்து கொள். என் தங்கமே, கோடி கோடியாக சொத்துக்கள் வைத்திருந்தாலும் எவன் ஒருவன் தன்னம்பிக்கையே இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழ்கின்றானோ அவன் நிச்சயமாக ஒரு நாள் தானாகவே அழிந்து போவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தன்னம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் எப்பொழுதுமே துளிர்விட்டு நிற்க வேண்டும். தங்கமே, இந்த நல்ல நாளில் உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக அரங்கேற போகின்றது. மலரும் காலை மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உனக்கு இருப்பதற்கு இந்த தாயானவள் உன்னோடு உடன் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, எந்த ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கினாலும் ஆரம்பிக்கும் பொழுது அது அத்தனை கஷ்டத்தையும் ஒட்டுமொத்தமாக உன்னிடத்தில் காண்பித்து விடும். நீ புதிதாக ஒரு வேலையை, புதிதாக ஒரு படிப்பையும் நீ ஆரம்பித்தால் ஆரம்பத்தில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக தான் இருக்கும் என் தங்கமே. ஆனால் செல்ல செல்ல அதை பழக பழக அதன் பிறகு எல்லாமே உன்வசம் வந்துவிடும் என்பதை புரிந்து கொள். ஆரம்பத்தில் காட்டுகின்ற அந்த கஷ்டத்தினால் மனமுடைந்து நீ வெளியில் வந்துவிடக் கூடாது. கடைசியில் எல்லாமே உன்வசம் என்பது போல மாறிவிடும் என் தங்கமே. அதனால் உனக்கான செயலை சரியாக நீ செய்ய வேண்டும். உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபொழுதும் கைவிட்டு விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன்னோடு இருந்து உனக்கு துணையாகவே இருப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. எல்லாம் இனி உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராஹிதாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராஹிதாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி.